Hi viewers, this is Preeti from Preeti's Voice channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எது ஒரு மனிதனை கொடுமைக்காரங்களாக மாற்றுகிறது? ஏன்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் we have an ability to think. நம்மளால சிந்திக்க முடியும். அதே போல we can express incredible emotions like நம்ம சந்தோஷம், துக்கம், துயரம், நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றதா இருக்கட்டும் சரி, இல்லாட்டி அவங்க ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருந்தா நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும் சரி, இதெல்லாமே ஒரு ஹியூமனோட ட்ரெய்ட்ஸ், அதோட குவாலிட்டிஸ். ஸோ நமக்கு ஹியூமன் பீயிங்க்கு ஒரு இன்னேட் குவாலிட்டிஸ் நம்ம பிறக்கும் போதே கடவுள் வந்து நமக்கு யோசிக்கும் திறனை கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு இன்க்ரெடிபிளான கிரியேச்சர்ஸ் தான் ஹியூமன் பீயிங். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எப்படி வந்து கொடுமைக்காரங்களாகவோ இல்லாட்டி ஒரு க்ரூயாலிட்டி மைண்ட் செட்டை வந்து எப்படி வருது அப்படின்னு பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ரீசென்ட்லி 3 கிரைம் இன்சிடென்ட் நடந்துச்சு. எல்லாத்துக்குமே தெரியும், இட்ஸ் அ வெரி க்ரூயல் பிஹேவியர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் கொல்லத்தில் ஒரு 37 இயர் ஓல்டு மஞ்சு தாமஸ்ங்கிறவங்க ஒரு காலேஜில் லெக்சரராக இருக்காங்க. அவங்க தன்னுடைய 80 இயர்ஸ் ஓல்டு மதர் இல்லாத கீழே தள்ளி விட்டு வெர்பலி அப்யூஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொன்ன ஒரு சம்பவம். நெக்ஸ்ட் சம்பவம் பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் ஒரு சிஇஓ, கம்பெனியோட சிஇஓ, அவங்க பேர் சூஷனா சார், அதை பற்றி பார்த்துருப்பீங்க. தான் குழந்தையை பெற்றெடுத்த குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தைய கொல்ற அளவுக்கு அவங்க வந்து போயிருக்காங்க அவங்களோட டிவோர்ஸ்க்கு அப்புறம். அது ஒரு சம்பவம். 3வது சம்பவம் என்னன்னா, ரீசெண்டாக நம்ம சென்னையில் ஒரு எம்எல்ஏயோட டாக்டர்ங்களா, ஷீ இஸ் ஆல்சோ அரௌண்ட் 35 இயர்ஸ் ஓல்டு, மெர்லினாங்கிறவங்க தான் வீட்டில் தன் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக பேபி சீட்டராக வந்த ஒரு 18 இயர் ஓல்டு ரேகாங்கிற பெண்மணியை ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹியூமிலியேஷன், ஹாரஸ்மெண்ட், லைக் என்னெல்லாம் வந்து அவங்களோட இமோஷன்ஸும் சரி, ஃபிசிக்கலாக அவங்க ஸ்பிரிட்டையே வந்து பிரேக் பண்ணுற அளவுக்கு வந்து கொடுமைகள் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி அவங்க வந்து இன்டர்வியூலையும் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 இன்சிடென்ட்ஸும் இவ்வளோ ஒரு கொடூரமாக பண்ணது வந்து ஒரு குழந்தையோட தாய், ஒரு பெண்கள். இவ்வளோ நாள் பார்த்தோன்னா க்ரைமில் there will be a male set of category. இப்போ ஒரு ஃபீமேல் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படிங்கும்போது மேலோ ஃபீமேலோ அப்படி கிடையாது. ஒரு ஹியூமன்ஸ் வந்து ஹவு they are thinking cruel and doing cruel thingsன்னு நம்ம வந்து யோசிக்க வைக்கிறது. எப்படி அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளை யோசிக்க வைக்கும். க்ரூயல்ட்டி வந்து ஒரு சிம்டம்ஸ் மாதிரி. எப்படி நமக்கு ஒரு காஃபோ, ஃபீவரோ, ஒரு இன்ஃபெக்ஷனால ஸ்ப்ரெட் ஆகி வருது, அந்த மாதிரி நமக்கு ஒரு யாரோ ஒருத்தங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்க, இல்லாட்டி நம்மளை வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்க, ஹர்ட் ஆகுதோ, அதனால வரக்கூடிய ஒரு க்ரூயல்ட்டி. அது எப்படி அப்படின்னா, நமக்கு நடந்த ஒன்று ஹர்ட்டோ பெயினோ நடந்ததுக்கு அப்புறம் அந்த கோப்பிங் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க, நம்ம அதுல இருந்து மீண்டு வரதுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவம் தான் க்ரூயல்ட்டி. இதை தான் த ரோல் ஆஃப் எம்பத்தி இன் க்ரூயல்ட்டின்னு சொல்லி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் பால் ப்ரூக்ங்கிறவங்க டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு பற்றி சொல்லியிருக்காங்க. லைக் தேர் ஆர் 2 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, எமோஷ்னலி சிம்பத்தி உள்ள பீப்புள். லைக் நம்ம வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக் இருக்கு, அப்போ அதுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னா அழுதுகிட்டே அதோட வலியவும் வந்து உணர்ந்து வந்து ஒரு விஷயத்த வந்து செய்வாங்க. 2வது கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் சிம்பத்தி. அதாவது டாகுக்கு அடிபட்டிருக்கு, அது they அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறத அவங்க யோசிக்கக்கூடியவங்க. அண்ட் 3வது கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஜீரோ எம்பத்தி. அதாவது அவங்களுக்கு எம்பத்திங்கிறதுனா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி பீப்புள் வந்து they have a feeling of thrill to watch people suffer and die.
அது கஷ்டப்படுறது இன்னொருத்தங்க துக்கத்திலையும் துயரத்திலையும் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவங்க சாடிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள். நம்ம இந்த சாடிஸ்ட் கைண்ட் ஆஃப் கேட்டகரி வந்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதுல நம்ம 3 விஷயம் பார்த்தோம். அந்த 3 கிரைம் பீப்புளுமே they belong to sadist category. ஏன்னா அவங்க வந்து ஒரு டாக்டர் வச்சு போலீஸ் எவாலுவேட் பண்ணாங்க. அந்த 3 பேருமே they don't have any psychological issue. அந்த மாதிரி ஒரு டிப்ரெஸ்டோ ஒரு சைக்காலஜிக் பேஷண்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்னால எப்படி க்ரூயலாக திங்க் பண்ண முடியும்? அதுதான் அந்த சாடிஸ்ட் கேட்டகரியில் உள்ளவங்க. ஸோ நமக்கு ஒரு விஷயம், இப்போ சூசனா செத்தோட ஒரு கேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ தனக்கு நடந்த ஒரு இமோஷனல் ஹர்ட் அண்ட் பெயின் அது தன் கணவருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி தன் குழந்தைய கொண்டிருக்காங்க. இது ஒரு ஏன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க ஹஸ்பண்ட் வந்து why you do this to our child கேட்கும்போது இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து எனக்கு நான் நீ கொடுத்த எல்லா இமோஷனல் ப்ராப்ளம் நான் உனக்கு கொடுக்குறேன், குழந்தைய கொண்டு கொடுக்குறேங்கிற மாதிரி. இது ஒரு சாரார் கைண்டுன்னா, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் எப்படி யோசிச்சிருக்கலாம் அவங்க அப்படின்னா, நான் என்னோட செல்ஃபிஷ் சந்தோஷத்துக்கு குழந்தை வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருக்கும், தடங்கலா இருக்கும்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். இல்லை அப்படின்னா she might have believed that death is better than fate அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். Anything she might have think, but everything it comes under the sadistic behavior. ஒரு குழந்தைய கொல்லணும்னு நினைச்சாலே இட்ஸ் a very very cruel thing. ஸோ அதை பண்றாங்க அப்படின்னா இதுதான் அந்த ஜீரோ எம்பத்தி உள்ள கைண்ட் ஆஃப் பீப்புள் தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம கம்யூனிட்டியா இருக்கட்டும் சரி, இல்லை நம்ம சொசைட்டியா இருக்கட்டும் சரி, நம்ம ஹார்மோனியா ஒரு பயம் இல்லாம சந்தோஷமா கம்ஃபர்டபுளா வாழணும் அப்படின்னா சர்டன் ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும். we have to like how to stop being victim in the hands of cruel அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம லைஃப் பார்ட்னரோ சரி, இல்லாட்டி நம்ம ரிலேட்டிவ்ஸோ சரி, இல்லாட்டி நம்ம பேரண்ட்ஸோ சரி, இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸோ சரி, யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு சாடிஸ்டிக் ஆர் நார்சிஸ்டிக் க்ரூயல் கைண்ட் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்கக்கிட்ட நம்ம பேசும்பொழுது என்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக இருந்தாலும் சரி, ஒரு ரெஸ்பெக்டாக ஒரு அவங்கள ட்ரீட் பண்ணுங்க. ஒரு டோனும் வந்து லைக் ப்ரொவோக்கிங் கைண்ட் ஆஃப் திங்காக இருக்காமல், ஹர்ட்ஃபுல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாமல், அண்ட் ஃபிசிக்கலி அட்டாக் ஆகாதபடிக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணிடுங்க. அந்த பவுண்டரிஸையும் தாண்டி அவங்க மாறாமல் நான் கண்டினியூஸாக உன்னை அப்படிதான் நான் செய்வேன், அப்படிதான் நான் பேசுவேன், அப்படிதான் உன்னை இமோஷனலி அப்யூஸ் பண்ணுவேன், ஃபிசிக்கலி அப்யூஸ் பண்ணுவேன் இருக்கக்கூடியவங்கள்ட்ட இருந்து நீங்கள் ரிமூவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த டாக்ஸிக் என்வாயன்மெண்ட் அண்ட் சேவ் யுவர் செல்ஃப் அண்ட் பீஸ். மென்டல் பீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது நம்ம இந்த 3 விஷயம் நடந்ததில் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த விக்டிம்ஸ் வந்து வல்னரபிள் பாப்புலேஷன் தான். ஒன்று சைல்டு, இல்லாட்டி எல்டர்லி பீப்புளாக இருப்பாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா லைக் க்ரானிக்லி இல் பீப்புள் ஆர் ஃபிசிக்கலி சேலஞ்சிங் பீப்புள். இவங்களால தன்னை தானே வந்து டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு இன்னசென்ட் சோல்ஸ், இவங்களெல்லாம் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? லைக் அவங்களே ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். முடியலைங்கிற பட்சத்தில் நம்ம தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா ரிப்போர்ட் we have like for everything protection center இருக்கு. விமென் ப்ரொடெக்ஷன் சென்டர், சைல்ட் ப்ரொடெக்ஷன் சென்டர், அண்ட் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நம்மளா போய் டைரக்டா அந்த க்ரூயல் கைண்ட் ஆஃப் பீப்புள்கிட்ட போய் நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல வந்து பெட்டர் யூ டேக் ஹெல்ப் ஃப்ரம் பீப்புள் ஆர் ரிப்போர்ட் இமிடியட்லி. ஸோ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா we can have a very harmonic community. So thanks for watching this video, and I'm signing off with 2 simple mantras: non-violence and peace.